ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் பொங்கல் லீவுக்கு எங்கேயுமே போகலை. நாங்கள் இந்த டைம் தான் வீட்டில் சொந்த வீட்டில் நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே இத்தனை வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் பொங்கல் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த வருஷம்தான் சொந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்கல். இது எங்களுக்கு சொந்த வீட்டில் கொண்டாடுறது. பார்த்திங்கன்னா பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறமா பானை தான் வாங்கிட்டு பானையில் வைக்கலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வைக்க முடியல பானையில். ஆக்சுவலி மக்களே, இந்த பொங்கல் நாங்கள் மாடியில் வைக்கணுன்னு தான் யோசித்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மாடியில் இந்த பொங்கலுக்குன்னு கரெக்டாக பார்த்து மழை வந்துருச்சு. ஸோ அதனால் அங்கே வைக்க முடியல மக்களே. இங்கே பாருங்கள், 3 விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய், வாழைப்பழம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறமா எப்பயுமே இந்த சைடு காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டிட்டோம். அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வச்சுட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமிக்கெல்லாம் பூ வச்சு எல்லாம் பொட்டு வச்சு சாமிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாமே 2-3 நாளாக ரொம்ப வேலை. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாச்சு மக்களே. பாருங்கள், தேங்காய் வெட்டி தேங்காய் வச்சாச்சு. சாமி கும்பிட்டுட்டோம். நீட்டாக சாமி கும்பிட்டுட்டு ஆக்சுவலி காலையில் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7:30 to 8:30, அப்படி இல்லைன்னா 10:30 to 11:30 போட்டிருந்தாங்க. எங்களுக்கு சீக்கிரமாகவே எழுந்திருக்கணும்னு 6 மணிக்கே எழுந்திரிச்சு பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மழை வந்துருச்சு. மேலே பொங்கல் கொண்டாடலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா கொண்டாடவே முடியல. கீழே தான் கொண்டாட முடிஞ்சுச்சு மக்களே. தேங்க்யூ ஆல், பாய்.